அனைவருக்கும் வணக்கம். இந்த வார நிஃப்டி என்ன ஆகுன்றதை நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எங்கன்னா மந்த்லி மூவிங் ஆவரேஜ், மந்த்லி 20 மூவிங் ஆவரேஜ்ட இது ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்டமாக நம்மளுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் வீக்லி பார்த்தோம்னா வீக்லி சார்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தோம், இந்த பாயிண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ 23,000 வீக்லியில் 23,350 லெவலில் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. முக்கியமான லெவல். இதை உடச்சி மேலே போகலாம், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை ரிவர்ஸில் ஆகலாம். டே மூவிங் ஆவரேஜில் பார்த்தோம்னா இப்போ வந்து ஸோ வீக்லி மூவிங் ஆவரேஜ் வந்து 23,350 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். 20 மூவிங் ஆவரேஜ் இதில் பார்த்திங்கன்னா டேயில் பார்த்திங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜில் 23,397 டெய்லி ரெசிஸ்டன்ஸ். ஸோ 23,350 டு 23,397 23,400 லெவல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு புல் பேக் வருது அப்படின்னாக்க இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,146 20 மூவிங் ஆவரேஜ், 22,803 ரிவர்சல் வருதுன்னா ஹவர்லியில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது 200, இது 20, ஓகேங்களா. இது ஒரு சப்போர்ட் லெவல். பக்கத்தில் இருக்கும். ஹவர்லியில் பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐ வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரிவர்சல் ட்ரெண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இது வந்து மூவிங் ஆவரேஜ் ஆர்எஸ்ஐ வந்து ஹவர்லியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதை நாம் காண்கிறோம். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டோம்னா இது வந்து ஆல்ரெடி இருந்த ட்ரெண்ட் லைனை ப்ரீச் பண்ணி ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் சொன்ன மாதிரி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு வருது. ஸோ 23,397 லெவலில் ரெசிஸ்டன்ஸில் நிற்கிது. இப்போ இதில் நம்ம என்ன, இந்த டேவோட க்ளோஸ் வந்து இதுவும் முக்கியம், ஒவ்வொரு நாளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போது இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கனாக்கா இது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிஃப்டி வந்து கடந்து வந்த பாதையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து மீறி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இது செகண்டு, அடுத்து தேர்டு. இந்த 3 ரெசிஸ்டன்ஸை உடைச்சாதான் மேலே போக முடியும். ஸோ இப்போ 2 ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருச்சு, 3வது ரெசிஸ்டன்ஸை உடைக்கிற நிலைமையில் இருக்குது. ஓகேங்களா. ஒரு புல்லிஷ் ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதுக்கு இப்போ புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனையுமே வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போன மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி வரையலான்னா, இதில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா இப்படி வரையலாம். இப்படி வரைச்சிட்டு எங்கே வாங்கலான்னா, ஒரு ரிவர்சல் வருது அப்படின்னா 22 இந்த லெவலில் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். இந்த ஜோனில் வந்தால் மட்டும்தான் வாங்கலாம். அது வரைக்கும் நம்ம செல் பண்ணுறதுக்கு இந்த தயக்கம் படக்கூடாது.
ஓகேங்களா. இது வந்து இது நம்ம பேரலல் சேனல் அனாலிசிஸ், மூவிங் ஆவரேஜ், RSI, பேரலல் சேனல், அப்புறம் ஃபிபோனாக்கி அனாலிசிஸ். ஃபிபோனாக்கி அனாலிசிஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து இதுக்கான ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக ஒரு 50% ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நாளைக்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பியரிஷ் என்ட்ரி நல்ல வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து இந்த ட்ரெண்டுக்கு, ஸோ இந்த லாங் ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் இதுக்கு வந்து 38.2 தான், 23,602 தான். ஓகேங்களா. இந்த மைனர் ட்ரெண்டுன்னு பார்த்தோம்னாக்க 23,394 லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபிபோனாக்கி அனாலிசிஸில் இதை நம்ம பார்க்குறோம்.